படங்களில் பாம்பு முட்டை சாப்பிட்றத பார்த்துருப்போம். ஆனால் வந்து பாம்பு உண்மையிலேயே முட்டை சாப்பிடுமா அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். எல்லா பாம்பும் வந்து முட்டை சாப்பிடாதுங்க. எக் ஈட்டர்ஸ்னு ஒரு சில வகைகள் இருக்குது. அது மட்டும்தான் முட்டை சாப்பிட முடியும். ஏன்னா தொண்டையில் அந்த முட்டையை சாப்பிட்டோன்னே தொண்டையில் முள் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து முட்டையை உடைச்சிடும். முட்டையை உடைச்சோன்னா அதில் உள்ளே இருக்கிறது மட்டும் உள்ள வயிற்றுக்குள்ளே போயிடும். அந்த சக்கையை பாம்பு வெளியே துப்பிடும். ஸோ இந்த மாதிரி வகைகள் பாம்பு மட்டும்தான் முட்டையை சாப்பிடும். இப்போ நாகப்பாம்பு வந்து முட்டை சாப்பிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பாம்புனால முட்டை சாப்பிட முடியாது. ஏன்னா முட்டையை உடைக்கிறதுக்கான முள் அதோட தொண்டையில் கிடையாது. ஸோ நேச்சுரலாக நாகப்பாம்போட டயட் வந்து இன்னொரு பாம்பு தான். இன்னொரு பாம்பை சாப்பிடுமே தவிர அது வந்து முட்டையை சாப்பிட போகிறதில்ல. ஸோ நிறைய படத்தில் வந்து நாகப்பாம்பு முட்டை சாப்பிட்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. நாகப்பாம்பு முட்டை சாப்பிடாது. நாகப்பாம்பு இன்னொரு பாம்பை தான் சாப்பிடும். கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு